கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து 90 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு படையினர் நெல்லை மாவட்டத்தில் முகாமிட்டுள்ளனர். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எச்சரிக்கையால் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்த பேரிடர் மீட்பு படையினர் ஆயுதப்படை வளாகத்தில் தங்கியுள்ளனர். ரப்பர் படகுகள், கயிறுகள், ஜெனரேட்டர்கள், விளக்குகள் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை மீது உரிய அனுமதியின்றி சந்தனக்கூடு விழா கொடியேற்றம் செய்த தர்கா நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவில் நிர்வாகத்தின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தலவிருட்சமான கல்லத்தி மரத்தில் கொடியேற்றியது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு நீதிபதி சுவாமிநாதன் அடுத்தடுத்து கேள்வி எழுப்பிய நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் சந்தனக்கூடு கொடியை அகற்ற வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பொங்கல் கொண்டாட்டத்தில் இரு கல்லூரி மாணவர்கள் இடையே நடைபெற இருந்த மோதலை முன்கூட்டியே ரயில்வே போலீசார் தடுத்து நிறுத்தினர். அரக்கோணத்தில் கல்லூரி மாணவர்கள் 6 பேரிடம் ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர்கள் கையில் மற்றொரு கல்லூரி மாணவர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேனர்கள் இருந்தன. ஏற்கனவே இரு கல்லூரிகளுக்கு இடையே மோதல் உள்ள நிலையில் பொங்கல் நாளில் ரயிலில் இந்த பேனரை கட்ட இருந்தனர். மாணவர்களை கைது செய்து நீதிபதியிடம் ஆஜர்படுத்த சென்றபோது பெற்றோர் கதறி அழுத காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரத்தில் வாகன விபத்து வழக்குகளில் முறைகேடுகளில் ஈடுபட்ட வழக்கறிஞரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பத்மநாபன் என்பவர் விபத்து வழக்குகளில் ஆள் மாறாட்டம், போலி ஆவணங்கள் சமர்ப்பித்தல் போன்றவை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து இழப்பீட்டுத் தொகை பெறுவதில் மோசடி செய்ததும் தெரியவந்தது. திமுக நிர்வாகியிடம் 20 சவரன் நகை வாங்கி ஏமாற்றிய பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். விருகம்பாக்கம் தொகுதி திமுக ஐடி விங்கில் பணியாற்றி வரும் பத்மாவிற்கும் பாஜக விளையாட்டு திறன் மேம்பாட்டு அணியின் மாநில செயலாளரான அஜித் என்பவருக்கும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. அஜித் தனது தொழிலை விரிவுபடுத்த 20 சவரன் நகை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதாக பத்மா அளித்த புகாரின் பேரில் பாஜக நிர்வாகி அஜித்தை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் முதிய தம்பதியரை செல்போனில் தொடர்பு கொண்டு போலீஸ் போல் மிரட்டி 20 லட்சம் ரூபாய் அபகரித்த வழக்கில் முழு பணமும் மீட்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து லதா என்பவர் சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் பணம் சென்ற வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டு நீதிமன்றம் மூலம் மீட்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி 14 நாட்களில் 20 லட்சம் ரூபாய் முழுவதுமாக மீட்கப்பட்டு உரியவர்களின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டது. மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் திருநங்கைகள் வளர்க்கும் மாடுகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட காளைகளுடன் வந்த திருநங்கைகள் ஆண்டுதோறும் தாங்கள் வளர்க்கும் மாடுகளுக்கு டோக்கன் கிடைப்பதில்லை என ஆட்சியரிடம் முறையிட்டனர். திட்டமிட்டு தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் திருநங்கைகள் புகார் தெரிவித்தனர். சென்னையில் தடை விதிக்கப்பட்ட இடங்களில் சாலையோர கடைகளை அகற்ற அதிகாரிகளுக்கு மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மாநகரில் மருத்துவமனைகள், போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகள், கல்வி நிலையங்கள் மற்றும் நோ பார்க்கிங் இடங்கள் ஆகியவற்றில் சாலையோர கடைகள் அமைக்கக்கூடாது என்று மாநகராட்சி நிர்வாகத்தால் விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகரில் 150 இடங்களில் மட்டுமே சாலையோர கடைகள் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டு 188 இடங்கள் தடை செய்யப்பட்ட இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட இடங்களில் உள்ள சாலையோர கடைகளை அகற்றுமாறு மண்டல நகர விற்பனை குழு தலைவர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
கோவை அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக 748 மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. இந்த மடிக்கணினியை பெற்ற மாணவர்கள் பொருளாதார பின்னணியில் முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்ல மடிக்கணினி உதவுவதாகவும், மேலும் வழங்கக்கூடிய மடிக்கணினிகளில் கூடுதல் சேவைகளை இணைத்து வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த லேப்டாப் எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிக்கிறனால டிசைனிங் சாஃப்ட்வேர், அதுக்கப்புறமா டெக்னாலஜியோட சேர்ந்து போகிறதுக்காக என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த லேப்டாப் எங்களுக்கு ஒரு பாத்தா இருக்குது. ஸோ எங்களோட சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுக்குமே இந்த லேப்டாப் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். இந்த லேப்டாப்போட CPU பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு மேட்லேப் கொஞ்சம் அதிகமாக ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர் அந்த மேட்லேப் சாஃப்ட்வேர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இப்போதைக்கு இந்த லேப்டாப் வச்சு நாங்கள் மேட்லேப்பை க்ளவுடில் மூலமாக நாங்கள் யூஸ் பண்ண முடியுது. பட் அந்த கம்ப்யூட்டேஷன் பவரை எங்கள் லேப்டாப்லேயே கொஞ்சம் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ CPU கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா அதை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாஃப்ட்வேர்ஸ் எங்களால் யூஸ் பண்ண முடியும். பணி நிரந்தரத்தை வலியுறுத்தி 2வது நாளாக சென்னை DPI வளாகம் முன்பு அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு பரபரப்பான சூழல் நிலவியதை அடுத்து ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து பேருந்தில் அழைத்துச் சென்றனர். மதுரை தனியார் கல்லூரியில் நடத்தப்பட்ட டெக் கேம்பஸ் 25 அறிவியல் கண்காட்சியை ஏராளமான அரசு பள்ளி மாணவிகள் ஆர்வத்தோடு பார்வையிட்டனர். மாணவிகளின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் விதமான கண்டுபிடிப்புகள் இதில் இடம்பெற்றன. இந்த கண்காட்சியை கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. நீலகிரி மாவட்டம் காரக்குறையில் படுகர் என மக்களின் பாரம்பரிய பண்டிகையான ஹெத்தையம்மன் திருவிழாவை முன்னிட்டு பூக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில் ஹெத்தையம்மனுக்கு விழா நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் பூக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியில் வெள்ளை நிற உடை அணிந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹெத்தையம்மனை வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடித்த திருடர்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வடிவேலு பட பாணியில் மிளகாய் பொடியையும் தூவி சென்றுள்ளனர். நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த ஜாவித் என்பவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்தார். இவரது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் 5 சவரன் நகை, 50,000 பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துவிட்டு மிளகாய் பொடியை தூவி சென்றனர். மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் பொங்கல் வைத்து படையலிட்டு அனைவருக்கும் சர்க்கரை பொங்கலை வழங்கினர். மேலும் இந்த பொங்கல் விழாவில் பாரம்பரிய விளையாட்டான பானை உடைத்தல் போட்டி மற்றும் தப்பாட்டம், கேரள செண்டை மேளங்கள் முழங்க ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் கோலாகலமாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் 14 பேரை வெறிநாய் கடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மஞ்சக்கொள்ளை கிராமத்தில் ஒரே நேரத்தில் 14 பேரை வெறிநாய் துரத்தி கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கிராமத்தில் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்களை அந்த வழியாக சென்ற வெறிநாய் திடீரென பாய்ந்து கடிக்க தொடங்கியது. அருகில் இருந்தவர்கள் தப்பி ஓடவும் அவர்களை அந்த வெறிநாய் துரத்தி கடித்து குதறியது. இதில் 2 பெண்கள் உட்பட 14 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த 14 பேரும் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எங்க வீட்டுல தான் சார், எங்க வீட்டுக்கிட்டே நின்ற ஊரத்தையும் கடிச்சு கொடுத்துதாருப்பா. 1 மணி இருக்கு சார், 1ல இருந்து 2 மணிக்குள்ள எல்லாரையும் கடிச்சிருச்சு. 1 மணி நேரத்துக்குள்ளதான் அந்த பிள்ளை ரோட்ல போற பிள்ளை அதை கவவும் ஐயோ அந்த பிள்ளை சீச்சின்னு சொல்லுது. நான் ஐயோ சீன்னு சொன்ன பாருங்க எண்ணிட்டு ஓடியா இருக்கும். அந்த நான் மேல நின்றேன். அங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 நாய்களுக்கு மேல தெரியுது கிராமத்துக்குள்ளே. பக்கத்துல கிராமங்கள்ல எல்லா நாயுமே ரொம்ப சொறி பிடிச்சிட்டு ரொம்ப பாக்குறதுக்கு கொடூரமாவும் இருக்கு. எப்படின்னு கேட்டா நாய்கள் பூராமே நாய்கள் மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு கொடூரமாயிருச்சு. இந்நிலையில் தங்கள் பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் பாதிக்கப்பட்டவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மலர்ச்சந்தையில் மல்லிகை பூ விலை புதிய உச்சம் தொட்டு 1 கிலோ 12,000 ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. பனிப்பொழிவால் மல்லிகை பூவரத்து குறைந்ததும் அடுத்த வாரம் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையும் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. கோவை சூலூரில் செயல்பட்டு வரும் தொழில்நுட்ப கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழாவை மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் கொண்டாடினர். இந்த விழாவில் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் பொய்க்கால் குதிரை ஆட்டம் போன்ற நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் கேரள காவடி மற்றும் துடும்பு ஆட்டத்திற்கு மாணவர்கள் ஒரு சேர குத்தாட்டம் போட்டு கல்லூரி வளாகத்தையே உற்சாகத்தில் ஆழ்த்தினர். இந்த பொங்கல் விழா பாரம்பரியத்தை பற்றி அறிந்து கொள்ள உதவுவதாக மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ட்ரெடிஷனை திரும்பி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. மஞ்சு விரட்டு எல்லாம் புக்ல படிச்சதோட சரி, நேரில் யாரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில்ல. எங்க அப்பா தாத்தா அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ நாங்கெல்லாம் பார்த்ததில்ல, எங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு காலேஜ்லயே எல்லாமே பண்றதுனால எங்களுக்கு எல்லாமே தெரியுது இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. விசேஷமா போகுது இன்னைக்கு நாள், நல்லா இருக்கு. உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் 7,83,000 பேர் சாமி தரிசனம் செய்துள்ளனர். கடந்த ஆண்டை விட 1,00,000 பக்தர்கள் அதிகமாக வருகை தந்துள்ளதாக திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு பேட்டியளித்துள்ளார். மேலும் கடந்த 10 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக மட்டும் 40,14,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பூந்தோட்டம் பகுதியில் பாசன ஆற்றில் குப்பை கொட்டுவோர் மீது அதிகாரிகள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரசலாறு பாசன ஆற்றில் வணிக நிறுவனங்களிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் கலப்பதாகவும் இதோடு பல்வேறு கிராமத்தினர் ஆற்றில் குப்பைகளை கொட்டுவதாகவும் விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். சென்னை பாடியில் உள்ள பிரசித்தி பெற்ற படவேட்டம்மன் கோயிலில் புதுப்பிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. படவேட்டம்மன் கோயில் தாழ்வாக இருக்கும் காரணத்தால் மழைக்காலங்களில் தண்ணீர் உள்ளே புகுந்து பக்தர்கள் வழிபட முடியாத சூழல் ஏற்படுகிறது. எனவே பழமை மாறாமல் புதிய தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கோயிலை மேலே உயர்த்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் ஆலம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாமுனி கோயிலின் முண்டியலை 2 இளைஞர்கள் கல்வீசி உடைத்து 70,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இதையடுத்து காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கொள்ளையடித்த CCTV காட்சி வெளியாகியுள்ளது.
ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக வேண்டி விஜய் ரசிகை ஒருவர் மொட்டையடித்துக் கொண்டு கோயிலில் வழிபாடு நடத்தினார். சென்னை அனங்காபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா மதன் என்பவர் சிறுவயது முதலே விஜயின் தீவிர ரசிகையாக இருந்து வருகிறார். தனது வலது கையில் விஜயின் புகைப்படத்தை டாட்டூவாக வரைந்துள்ளார். தாவேகா செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மகளிர் அணியில் செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக வேண்டி நேர்த்திக்கடனாக மொட்டையடித்துக் கொண்டு அப்பகுதியில் உள்ள அயோத்தி அம்மன் ஆலயத்தில் வழிபட்டார். கொடைக்கானலில் சுமார் 8 கிலோமீட்டருக்கு ரோப் கார் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு செய்தனர். சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் வட்டக்கானல் பகுதியிலிருந்து வெள்ளக்கெவி வழியாக கும்பக்கரை வரை ரோப் கார் திட்டம் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் மற்றும் சென்னை மெட்ரோ நிறுவனத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் வட்டக்கானல் பகுதியிலிருந்து டால்பின் நோஸ் வரை சென்று ஆய்வு செய்தனர்.